பால்ல ஏதோ ஒண்ண கலந்துட்டு இருக்காங்க. ராகினி அதை பார்த்துட்டு என்ன இவங்க பால்ல ஏதோ கலக்குறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த பாலை, அதாவது அந்த மருந்து கலந்தாங்க பாத்தீங்களா, அந்த பாலை எடுத்துட்டு போறாங்க ராகினி. ஐயோ இதை யாருக்கோ கொடுக்க போறாங்களே, யாருக்குன்னு தெரியலையே, ஏய் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. அடுத்தது ஹால்ல ஒரு பாட்டி ஜெயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பேரம் பறக்க போற ராசி தான் இப்படி ஒரு அருமையான வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பால் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபா பால் கொண்டு வந்து குடியவங்களுக்கு அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. சுபா அந்த கெஸ்டுக்கு பாலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ராகினிக்கு பாலை கொடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல சுபா நீ பால் கொடுக்க வேண்டாம், நான் அவளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. ஓகே ஓகே நீயே கொடு அப்படின்னு சொன்னோன்னே ராகினி அந்த பாலை காவியாக்கு கொடுக்குறாங்க. அத வாங்கி அதான் நீங்க குடிங்க அப்படின்னு காவியா சொல்றாங்க. இல்லம்மா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ இதை குடி அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்றாங்க. சரின்ட்டு அதை குடிக்க போறாங்க. வேகமா நம்ம இந்திரா அவங்க அக்கா குடிக்கிறத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது. குடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. காவியா பக்கத்துல அந்த கிளாஸ் முதல்ல குடி காவியா அப்படின்னு வாங்குறாங்க. என்ன நடக்குது இங்க ராகினி அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. இதை குடிச்சேன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. சந்திரா சொல்றாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடி, என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ முதல்ல சும்மா இருமா அப்படின்னு சொல்லி இந்திரா சொல்றாங்க. இந்திரா என்ன சொல்ற இந்திரா அப்படின்னு கேக்குறாரு கௌதம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க நான் தான் பார்த்தேன், இவங்க விஷம் கலந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி இந்திரா சொல்றாங்க. அதுக்கு ஜெயா சொல்றாங்க, ஒரு காலத்துல என் தங்கச்சி தப்பு பண்ணவதான், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இப்படி அவ மேல பழி போட்டுட்டு இருப்பியா? ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போட்டுட்டே இருப்பியா? என் தங்கச்சி மேல பழி போடுறது நீ வேலைய வச்சிருக்கியா? அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க விஷம் கலந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்திராவும் சொல்றாங்க. அத்தா இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதத்த, இவங்க நினைச்சதை சாதிக்கணும்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. முன்னாடில என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜெயா சொல்றாங்க, இப்ப என்ன, என் தங்கச்சி என் வீட்லயே இருக்கிறதா உனக்கு பிரச்சனை, அவ இந்த வீட்டுல இருக்கிறனாலதான் எல்லாம் ஈஸியா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன அவளை கொலைகாரின்னு சொல்றியா? அத்தா தேவைப்பட்ட உங்களை கூட கொலை பண்ணுவாங்க அத்தா அப்படின்னு இந்திரா சொன்னோன்னே, ஏன் என்னடி பேசிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. ஆனா ராகினி டென்ஷன் ஆகுற மாதிரிதான் காமிக்கிறாங்க. ஒருவேளை இது நிஜமான அதுல ராகினி மருந்து கலந்துருக்காங்களா இல்ல கலந்த மாதிரி நடிச்சு நம்ம இந்திராவை மாட்டி விடுறதுக்காக இதை செஞ்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்காங்க ராகினி. என் தங்கச்சி விஷம் கலந்தாளான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலை நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன்னு வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா அப்ப அமைதியா இருக்காங்க, எந்த வித டென்ஷனுமே இல்லாம கூலா இருக்காங்க. சிரிக்க வேற செய்யறாங்க ராகினி. இதுல இருந்தே தெரியலையா இவங்க மருந்து எதுவுமே கலக்கல, வேணும்னே தான் மருந்து கலக்குற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்திராவை மாட்டி விடுறதுக்காக இது பண்ணிருக்காங்க. அத்த ஏன் தான் இந்த பாலை குடிச்சீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா சொல்றாங்க. நீ தங்கச்சி கெட்டவன் தானே நீ சொல்லிட்டு இருந்த, உன் அக்காக்கு இந்த பாலை கொடுக்கறான் தானே சொன்ன, இப்ப நானே குடிச்சிட்டேன் அப்படிங்கும் போதே ஏன் ஜெயா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம வீட்டுல நடக்கிற பாதி விஷயம் உனக்கு தெரியாது ஜெயா, ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் உடனே வாங்கன்னு காலில் விழுந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்திரா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. இல்லம்மா இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே விஷம் கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் எங்க அப்படின்னு இந்திரா தேடிட்டு போய் இந்த கிளாஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பால்ல தான் அப்படிங்கிறாங்க. கொஞ்சோண்டு பால் இருக்கு அந்த கிளாஸ்ல. உடனே செக் பண்ணி பாக்குறேன், அங்கேயே செக் பண்ணி பாக்குறாரு டாக்டர். பாத்துட்டு சொல்றாரு இதுல விஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதாங்க ராமச்சந்திரனுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இந்திராவை ஒரு முறைகிறாங்க ஜெயா. ராகினி அப்படியே லுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த ஜேபி சொல்லிருப்பாரு, கடவுள் இருக்காருமா நம்மளை காப்பாத்துவாருன்னு சொல்லிருப்பாரு முதல்லயே. பாத்தீங்களா நான் சொன்னேன்ல கடவுள் காப்பாத்துவாருன்னு, பாருங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஜேபியும் அங்க போறாரு அங்கிருந்து வெளியே. இந்திராக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு, என்னடா இது என்ன நடக்குதுங்கன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. நானும் போனா போகுதுன்னு நீயே தலைக்கு மேல ஏறிட்டு இருக்க, பாவம் திருந்திட்டே நினைச்சா நீ திருந்தவே இல்ல. ஆடுன காலும் பாடின வாயும் சும்மா நிக்காது, அது மாதிரிதான் நீயும். உன்னால இது மாதிரி சொல்லாம இருக்க முடியாது. நீ என் பக்கத்திலே நிக்காத, இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் மூஞ்சிலேயே முழிக்காத போ அப்படின்னு சொல்றாங்க. அத்த என்னத்த அப்படின்னு சொல்லி காவியாவும் சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, யாரு சொல்றதையும் கேட்கல, நீ முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்க இருக்க கூடாது போன அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதை தான்ப்பா நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ராகினி. வேற ஒண்ணுமே சொல்லுங்க, ஒரே சோகமா கவலையா அங்கிருந்து இந்திரா போறாங்க. அடுத்தது இந்திராவை காமிக்கிறாங்க. இந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. கௌதமும் நின்னுட்டு இருக்காங்க. கௌதம் கிட்ட சொல்றாங்க, நான் பார்த்தேன் அவங்க மருந்து கலந்தாங்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா மருந்து கலந்திருந்தா இன்னொரு ஏதாச்சும் ஆயிருக்கணும்ல, ஒண்ணும் ஆகல, என்னாச்சு உனக்கு சித்தி மேல கோவம்? இந்திரா ஆமா கௌதம் கோவம் இருக்கு, இருந்தாலும் அதனால இதெல்லாம் இல்ல கௌதம், சித்தி அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ரொம்ப இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, இருந்தாலும் நீ இப்படி சொல்றது தப்பு இந்திரா. இப்பதான் அம்மா உனக்கு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அம்மா
அம்மா உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்த இந்திரா, அத்தனையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. சரி, இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என்கிட்ட சொல்லணும்ல. நீ எதுக்கு எல்லாத்து முன்னாடி இப்படி பண்ற இந்திரா? நீயா வர்றது, நீயா முடிவெடுக்கிறது, நீயா வர்ற, நீயா ஒரு யோசனை பண்ற, நீயா ஏதோ ஒண்ணு செஞ்சு முடிக்கிற. இதுக்கடையில நான் தான் மாட்டிட்டு முழிக்கணும் இந்திரா. என்னால முடியல இந்திரா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்புல அங்க இருந்து போயிடுறாரு கௌதம். இந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜேபி ராகினி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜேபி சொல்றாரு, நான் நினைச்சும் கூட பாக்கல, நானே ஒரு கட்டத்துல பதறிக்கிட்டு தான் இருந்தேன், இது மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேங்க நான் நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு ஜேபி சொன்னோனே அதுக்கு ராகினி சொல்றாங்க, ஜேபி சார் உங்களுக்கு தொழில் ரகசியமே தெரியல. என்னமா தொழில் ரகசியமா? ஆமா, யாரு நம்ம செய்யறது எல்லாத்தையும் கூர்மையா பாத்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல தூக்கணும். அதனாலதான் நான் இது மாதிரி ஒரு வேலைய பண்ணி இந்திராவை தூக்கணும். இப்போ நம்ம ரூட் கிளியர், நம்ம வேலையை சாதாரணமா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வாவ், நீங்க பயங்கர புத்திசாலி அப்படின்னு வேற பாராட்டிட்டு இருக்காரு ஜேபி. இந்த குடும்பத்துல யாரு என்ன ஏது செய்யறாங்க அப்படிங்கறத சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு ஈக்குவலான ஆளுதான் நானு அப்படின்னு சொல்லி ராகினி சொல்றாங்க. ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். இனிமேல் எதுனாலும் சரி ஒண்ணு கேட்காம நான் செய்ய மாட்டேன், ஓகேவாமா? இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு நம்ம விடக்கூடாது. இவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே குழு தோண்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜேபி போயிடுறாரு. கௌதம் ஒரே சோகம் உட்காந்துட்டு இருக்காரு. கௌதம், ஏன் கௌதம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? பிளீஸ் கௌதம், கோவமா இருக்கியா? பேசு கௌதம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா. பின்ன என்ன இந்திரா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஐயோ கௌதம், என் மேல தப்பு இல்ல, இங்க எல்லாமே தப்பா இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னே. அம்மா தாயே, போது நிறுத்து. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு ஒன்ன நீயே ஏன் கார்னர் பண்ணிக்கிற? தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்காது இந்திரா. போ இந்திரா. கௌதம், ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம குடும்பத்தான கௌதம் அதுல பாதிக்கும். இங்க பாரு இந்திரா, உனக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் நினைக்கிற, நிறைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து உனக்கு அதை ஃபேஸ் பண்ணி மென்டலி பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கௌதம், ஏன் கௌதம் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன இந்திரா, யாராச்சும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம சுட போறாங்கன்னு சொல்றியா அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து செக்யூரிட்டி வேஷத்துல இருக்கக்கூடிய அஜய காமிக்கிறாங்க. அவரு வீட்டுக்குள்ள வந்து அப்படியே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.